ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 விஷயம் பார்க்கணும். என்னென்னா, எப்போ அதை வாங்க போகிறோம், எதில் வாங்க போகிறோம், அப்புறம் எந்த பக்கத்தில் வாங்க போகிறோம். ஸோ இந்த 3 விஷயம் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம ஸ்டாக் பண்ண முடியும். ட்ரேடராக பண்ணணும்னு நினச்சிங்கனால் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கிறதே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நம்ம கோர்ஸில் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of TradeEdge US. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் சொன்ன மாதிரியே இந்த 3 important things before taking options buying. இப்போ நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணும்போது 3 முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். அது என்னென்னா, எந்த ஸ்கிரிப்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு திங் வந்து அது எந்த டைமில் வந்து நம்ம அந்த ஆப்ஷனை பை பண்ண போகிறோன்றதை பார்க்கணும். அண்ட் 3வது விஷயம் வந்து எந்த டைரக்ஷனில் அது போகுது, வெதர் ஆன் தி பை சைட் ஆர் த செல் சைட், அதில் எந்த கால் வாங்க போகிறோமா இல்லை புட்டு வாங்க போகிறோமான்றதை பார்க்கணும். இந்த 3 விஷயம் தெரிஞ்சால் மட்டும் தான் வில் பி ஏபிள் டு ட்ரேட் தி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். ஸோ அதை பற்றி தான் இதில் ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி எடுக்க போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரைட், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஸ்கிரிப்ட் டு சூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இப்போ நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபியூச்சர்ஸில் இருக்க நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. அதில் எந்த ஸ்கிரிப்ட் நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த டைமில் அதை என்டர் ஆகலாம். இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த மந்த்லேயே உள்ளே போயிடுவாங்க. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் வந்து இட் வில் பி வெரி ஹை. அதே டைமில் சில பேர் இன்னொரு கேட்டகரி ஆஃப் மக்கள் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மந்த் எண்டில் போய் எக்ஸ்பைரிக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி பண்ணலாம், ஏன்னா ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த டைமில் போய் நான் உள்ளே போய் ட்ரேட் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிற ஒரு டைப்பும் இருக்காங்க. ஸோ வி ஹேவ் 2 எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ட்ரேடர்ஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த டைமில் எடுக்கணும், கரெக்டான டைம் எது, அண்ட் அதே டைமில் எந்த ப்ரீமியம் சூஸ் பண்ணணும், எப்போ எடுத்தால் we will be able to maximize our profits. அதை தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ், எந்த டைமில் வந்து we have to choose our stock options அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மை அட்வைஸ், ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியாக இதை கற்றுக் கொடுக்குறேன். we have different methods to trade. அதில் இது ஒரு மெத்தட். என்னென்னா, ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு 15 டேஸுக்கு யூ டோன்ட் ட்ரேட் when it comes to stock option. You may have different strategies. வேறு ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது அது மந்த் பிகினிங்லேயே ஆரம்பிப்போம், அது வேறு ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு பர்டிகுலர் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 15 டேஸை விட்டுருங்க. 15 நாளைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்க வேண்டாம். ஆஃப்டர் 15th ஆஃப் எனி மந்த், ஒரு மாதம் எடுக்கிறீங்கள, அதில் 15வது நாள் 15th டே அப்புறமா யூ செக் ஃபார் சர்டன் ஸ்கிரிப்ட்ஸ். இது ஸ்கிரிப்ட் எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரூல் இஸ் வெயிட் ஃபார் ஃபஸ்ட்டு 15 டேஸ். 15 நாளைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. கடைசி 15 நாள் தான் உங்களுக்கு வேலை. இதில் இந்த நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிஃப்டி 50ல் இருக்க எல்லா ஸ்கிரிப்டும் எடுக்கிறீங்களோ, இல்லை F&Oவில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் எடுக்க போகிறீங்களோ, எல்லா ஸ்கிரிப்டும் எடுத்துட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னால், ஒரு எக்ஸல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த எக்ஸலில் வந்து எந்தெந்த ஸ்கிரிப்டெல்லாம் வந்து லோ டு ஹை வந்து 5% to 6% இல்லை மேக்ஸிமம் 7%க்குள்ளே மூவ் ஆகிருக்குன்றதை செக் பண்ணுங்கள். எப்படின்னா, இப்போ இன்னும் ஒன் மோர் திங், இம்பார்ட்டன்ட் ரூல் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஸ்கிரிப்ட்னு எடுத்திங்கனால் மினிமம் இட் மூவ்ஸ் 9 to 13%. இன்கேஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கிரிப்ட்னு எடுத்திங்கன்னா, ஒரு ஸ்டாக் ஆப்ஷன்ஸ், ஒரு ஸ்டாக் ஈக்விட்டின்னு எடுத்திங்கன்னா, மினிமம் இட் மூவ்ஸ் ஃப்ரம் 9 to 13% இன் அ ட்ரெண்டிங் மார்க்கெட். ஒரு ட்ரெண்ட் ஆகும்போது 9லேருந்து கம்பல்சரி 13% வரும். வேற சம்டைம்ஸ் மார்க்கெட் சைட்வேஸில் ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து சைட்வேஸில் போயிட்டுருக்குன்னா இட் மூவ்ஸ் லைக் 6%, 7%. அந்த ஸ்கிரிப்டை பற்றி நம்ம பேசல. வி ஆர் நாட் இன்டு சைட்வேஸ் ட்ரேடிங். இது வந்து பியூர்லி ஆப்ஷன் பையிங்ன்றதுனால, ஆப்ஷன் பையிங் எப்போனால் we have to take when the market is in trending. ஸோ அப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து மினிமம் இட் கிவ்ஸ் யூ 9 to 13% ஃப்ரம் லோ டு ஹை ஆர் ஹை டு லோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு லோலேருந்து ஹை போகுது மார்க்கெட், இல்லை ஒரு ஹைலேருந்து லோ வருதுனால் மினிமம் இட் கிவ்ஸ் யூ 9%, மேக்ஸிமம் 13%. சம்டைம்ஸ் மொமெண்டம் இருக்குது, இல்லை குவார்ட்டர்லி ரிசல்ட் இருக்குன்னா there will be a huge momentum. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரூல் இஸ், ஃபஸ்ட்டு 15 டேஸ் வெயிட் பண்ணணும். செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 15 நாளுக்குள்ளே 5லேருந்து 7% மேலே ஏறாத ஸ்கிரிப்டெல்லாம் இப்போ எடுக்க போகிறோம். தட் இஸ் ஹவ் யூ சூஸ் யுவர் ஸ்கிரிப்ட்ஸ். அப்போ இதை நீங்கள் ஒரு எக்ஸலில் ஃபுல்லாக என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட டேட்டா எடுத்து போட்டு வச்சுட்டிங்கன்னா, ஹை டு லோவை இல்லை லோ டு ஹையை மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்கிரிப்ட்லாம் 7%க்கு மேலே இன்னும் கொடுக்கலையோ அப்போ அந்த ஸ்கிரிப்டெல்லாம் தனியாக எடுத்துங்க. அதை எடுத்துட்டிங்கனாலே இப்போ இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே மிச்சம் இருக்கிற 15 நாளுக்குள்ளே பேலன்ஸ் ஆல்மோஸ்ட் 7%, 6 to 7% மூமெண்டம் கொடுக்கணும்.
அப்போ மூவ்மெண்ட் கொடுக்கும்போதே நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷனை பை பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் கோன் கிவ் யூ சம் குட் ஹை ரிட்டர்ன் ப்ராஃபிட்ஸ். ஏன்னா 15th அப்புறம் ப்ரீமியமும் கம்மியாகிட்டு இருக்கும், அதே டைமில் உங்களுக்கு மொமெண்டமும் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த 6% ஏறிச்சுன்னா ப்ரீமியம்ஸ் என்ன ஆகும், இட் கோஸ் இன் டு ரோபஸ்ட் மோட். அப்போ தென் யூ வில் பி ஏபிள் டு மேக் ஹை நம்பர் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஸோ அதை வந்து இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸை நான் காட்டுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் SBI லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஜூலை மந்த் பார்க்கலாம். இப்போ இந்த ஜூலை மந்த் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வரைக்கும் போட்டாச்சு. அண்ட் 15th ஸோ இது வந்து உங்களுக்கு 15th. ஸோ இப்போ இந்த 15th இது எவ்வளோ மூவ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் லோ. இந்த லோவிலேருந்து ஹை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7% தான் மூவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த 7% என்னும்போது தென் we can understand அப்போ பேலன்ஸ் இன்னும் மொமெண்டம் இருக்குது இந்த ஸ்கிரிப்டில் அப்படின்றது we can understand. அப்போ என்ன பண்ணலான்னா இப்போ இது 7% மூவ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக பேலன்ஸ் என்ன இருக்குது உங்களுக்கு 5 to 7% அந்த 13 to 14% வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1150 இருக்குது மார்க்கெட். 7% மூவ் ஆகிடுச்சு. 15th வரைக்கும் வெயிட் பண்ணிங்க. 15th வரும்போது மார்க்கெட் ஓகே 1140 இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நவ் யூ கோ டு NSE. ஸோ இப்போ SBI லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் செக் பண்ணி பார்க்கலாம். கால் ஆப்ஷன் 28th ஜூலை எக்ஸ்பைரி அண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து அந்த டைமில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எங்கே நின்றுட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15th அன்றைக்கி 14th முடியும் போது அரௌண்ட் 1140 நிற்குது மார்க்கெட். ஸோ அப்போ அந்த 1140 அட் த மணி ப்ரைஸில் வந்து லெட்ஸ் டே வி ஆர் கோனா கோ ஃபார் 1140. ஸோ 1140 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15th அன்றைக்கி தி 14th முடிச்சோன்னா 15th அன்றைக்கி லோ ப்ரைஸ் வாய்ஸ் அரவுண்ட் 15 rupeesல வந்து இட் வாஸ் ட்ரேடிங் 15 to 17 rupees. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹையஸ்ட் ப்ரைஸ் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா திஸ் வாஸ் யோர் ஹையஸ்ட் ப்ரைஸ், தட் இஸ் ஆல்மோஸ்ட் 57 rupees. ஸோ வெறும் 15 ரூபாயில் எடுத்தது மேக்ஸிமம் ஹை எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் கான் அப் டு 57 ஹை ப்ரைஸ். ஸோ நமக்கு ஃபுல்லாலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போட்டதுக்கு ஆல்மோஸ்ட் 100% ரிட்டர்ன் வந்தாலே இட் இஸ் அ வெரி குட் அமௌண்ட். ஸோ இது நமக்கு அந்த லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 15 rupees டு ஓப்பன் ப்ரைஸ் வாஸ் அரௌண்ட் 17 rupees. இப்போ அதோட ஹை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 57. ஸோ இதோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 750. ஸோ 15 rupees to 17 rupees ரேஞ்சுனா ஆல்மோஸ்ட் 12,000 rupees வாஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வுட் ஹவ் கிவன் அப் டு 42,000. நம்ம இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா we are not expecting 3 times or 4 times our capital. Maybe like some people are ready to get like 20% or 30%. Sometimes 100% is a very good amount. இப்போ என்னென்னா பேலன்ஸ் எத்தனை % மூவ் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போது இப்படி எடுத்துக்கோங்க, இப்போ நமக்கு 15th அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் இருக்குது. இப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து மார்க்கெட் இது 7% போயிடுச்சுன்னா இப்போ இதுலேருந்து எவ்வளோ ஹை போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் another 4%. மார்க்கெட் 11% கிட்ட போயிருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 to 3% வந்தனாலே நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிடும். ஸோ இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1200 வரைக்கும் போயிருக்கு. நம்ம ரொம்ப பெருசாக இல்லைனாலும் இஃப் யூ கேன் மேக் லைக் 30% or 40% ஆஃப் யுவர் கேபிட்டல் வாட் யூ இன்வெஸ்டட், இல்லை டபுள் நான் ஒரு 10,000 போட்டேன் 20,000 கிடச்சிச்சினாலும் இட் இஸ் அ வெரி குட் ரிட்டர்ன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வில் பி மோர் அஷ்யூர்ட். ஏதோ ஒன்று தெரியாமல் எதையோ ஒன்றுத்தில் போய் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எந்த டைமில் ட்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சு எந்த ஸ்கிரிப்டை நம்ம எடுக்கிறோன்னு தெரிஞ்சு இன்னும் மொமெண்டம் இருக்கா இல்லையான்றதும் தெரிஞ்சுட்டு பண்ணும்போது வில் பி ஏபிள் டு மேக் அ குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஸோ இப்போ இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட காட்டுறேன் நான். வில் டேக் ஸ்ரீ சிமெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் மந்த் ஸ்ரீ சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 15th ஆஃப் ஜூலை ஸோ இது வந்து 15th ஆஃப் ஜூலை அண்ட் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ டு ஹை வந்து ஆல்மோஸ்ட் அந்த 7% கிட்ட போயிருக்கு மார்க்கெட். ஸோ திருப்பி நமக்கு அங்கேருந்து மறுபடியும் இன்னும் ஒரு எப்படி பார்த்தீங்கன்னாலும் 9 to 13%ன்றது மூவ் ஆகியே ஆகணும் கண்டிப்பாக அங்கேருந்து நமக்கு. ஸோ இங்கேருந்து திருப்பி ஒரு ஹை பார்த்திங்கன்னா ஒரு 5% ஏறி இருக்குது. சரி, இப்போ இதில் இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ மார்க்கெட் ஏறிட்டு 15th அப்போ என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு திருப்பி கீழே வந்துடுச்சு. அரௌண்ட் 19,500 to 600 ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஸ்ரீ சிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை இது இப்போ செக் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ 19,015 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 19,500 இருந்துச்சு. ஸோ நம்ம 19,750 கால் ஆப்ஷன் வாங்குகிறோம்.
அதோட ப்ரைஸ் 15th அன்றைக்கி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரவுண்ட் லோ வந்து 347, ஓப்பனிங் 434. அங்கேருந்து மார்க்கெட் பீக் அடித்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் கான் அப் டு 900. ஸோ அது க்ளோசிங் செட்டில்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இட் வெண்ட் அப் டு 900, ஃப்ரம் 300 to 900. ஸோ அது பார்த்தீங்கனாலே தெரியும் இட் ஹஸ் கிவன் 3 times ஆஃப் யுவர் கேபிட்டல். ஸோ ஒரு லெட்ஸ் சே 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்னா 30,000 வரைக்கும் இட் ஹஸ் கிவன் அ பொட்டென்ஷியல். ஸோ தெர் இஸ் அ க்ரோத் பொட்டென்ஷியல் இன் திஸ் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. இதில் நீங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கரெக்டாக அனலைஸ் பண்ணி தான் போகிறோம். ஆனால் ஒன்லி திங் இஸ் யூ நீட் டு நோ வெதர் இட் இஸ் அ ட்ரெண்டிங் மார்க்கெட். ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா அது மொமெண்டம் கொடுக்கும்போது டெஃபினெட்லி யூ கோன் மேக் சம் குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஸோ இன்னொரு ஸ்கிரிப்ட் கூட பார்க்கலாம். வில் டேக் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 1st of July, 15th of July. ஸோ எவ்வளோ மூவ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா இட் ஹாஸ் மூவ்ட் அரவுண்ட் 6.5%. அண்ட் அதுக்கப்புறம் 15th அன்றைக்கி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 480 இருக்குது. ஸோ இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்க்கலாம். கால் ஆப்ஷன் எவ்வளோவில் பார்த்தோன்னா இட் வாஸ் அரவுண்ட் 480. ஸோ 480 கால் ஆப்ஷன் 14th to 15th எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ட்ரேடிங் அரவுண்ட் 8 rupees. 7 to க்ளோஸ் வந்து அன்றைக்கி 8 rupees, லோ வந்து 7 rupees. அதோட ஹை எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கில் இட் வெண்ட் அப் டு 54 rupees. ஸோ ஜஸ்ட் இமேஜின் தட் ஃபார் 7 to 8 rupeesல எடுத்தது 10 ரூபாய்க்கே எடுத்திருந்தீங்கன்னா கூட இட் வெண்ட் அப் டு ஹை ஃபார் 54 rupees, ஆல்மோஸ்ட் 5 times ஆஃப் யுவர் கேபிட்டல். ஸோ 10,000 போட்டிருந்தா இல்லை 1 lakh போட்டிருந்தா இட் வாஸ் அரௌண்ட் 5 lakh rupees ஃபார் தட் கேபிட்டல் இன்வெஸ்டட். ஸோ அதனால் நான் திரும்பியும் சொல்கிறேன், we are not expecting the full amount. அப்படியே போட்டவொடனே 10,000 போட்டதுக்கு 50,000 கடைக்கு போடுது, 10 லட்சம் போட்டு 50 லட்சம் எடுக்கலான்னு சொல்ல வரல. 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸில், யூ கேன் மேக் லைக் 30,000 or 40,000. தட்ஸ் அ வெரி குட் ரிட்டர்ன். 100% இஸ் அ வெரி குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன். டபுள் ஆயிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. தட்ஸ் அ வெரி குட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். மேபி ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் எக்ஸ்பைரி முடிய போது, நெக்ஸ்ட் மந்த் 15th அப்புறம் என்ன பண்ணி பாருங்கனால், இல்லை ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து பாருங்கள். சரி, இதுதான் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் சரி நிறைய ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்கிறது. அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. என்னென்னா நீங்கள் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பாருங்கள். கரெக்டாக 15th அன்னி வரைக்கும் யூ ஜஸ்ட் வெயிட். ஆஃப்டர் 15th ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து பாருங்கள். கரெக்டாக எந்த ஸ்கிரிப்ட்லாம் வந்து உங்களுக்கு 5 to 7% மூவ் ஆகிருக்கோ அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தனியாக எடுங்க. எடுத்துகிட்ட பிறகு அந்த ஸ்கிரிப்டில் வந்து ஆப்ஷன்ஸில் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எப்படியும் 5 to 6% மூவ் ஆக போகுது. அப்போது அதுக்கு அடுத்த நியர்பையாக இருக்க அடுத்த மணி ஸ்ட்ரைக்கோ இல்லை ஒரு ஸ்ட்ரைக் தள்ளி இருக்கிறதோ எடுத்திங்கனால் டெஃபினெட்லி இட் வில் கிவ் யூ 40% ஆஃப் யுவர் கேபிட்டல் இன்வெஸ்டட். மேக்ஸிமம் 2 times 3 times 5 times ஆகி 10 times ஆன ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. மேபி இன்னொரு ஸ்கிரிப்ட் கூட உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ இந்த மந்த்தே கூட பார்க்கலாம். ஆகஸ்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா இல்லை அதானி போர்ட் மந்த் ஆஃப் ஆகஸ்ட் 1st. அண்ட் இந்த மாதம் 15th நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டேன்றதுனால வில் டேக் அப் டு 12th. ஸோ 12th of Augustக்குள்ளே எவ்வளோ மூவ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோ டு ஹை இஸ் அரவுண்ட் 7.5% வரைக்கும் மூவ் ஆகிருக்கு. ஸோ இதை எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி இந்த மாதம் அதானி போர்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 அந்த 12th முடிக்கும் போது இட் வாஸ் அரவுண்ட் 780 790 ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, இப்போ 790 ரேஞ்ச் அதானி போர்ட். ஸோ 12th அன்றைக்கி 780 ரேஞ்ச் கால் ஆப்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ட்ரேடிங் அரவுண்ட் 23 rupees. க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 24 rupees. அதிலிருந்து அதோட ஹை பார்த்தீங்கன்னா இட் வெண்ட் அப் டு 112. ஸோ ஆல்மோஸ்ட் 4 to 5 times வாஸ் யுவர் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ புரியுதா? ஸோ கரெக்டாக அனலைஸ் பண்ணி ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியோட இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டெஃபினெட்லி வீல் ஆல்சோ மேக்கிங் ப்ராஃபிட்ஸ். ஒன்லி திங் இஸ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இதை தான் நாங்கள் ரிசர்ச் பண்ணி உட்காந்து வி ஹவ் கம்பைல்ட் இட் இன்டு அ ஸ்ட்ராட்டஜி. இப்போது நிறைய பேர் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜினா என்ன இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் வி ட்ரை டு டீச். இது நேக்கட் ஆப்ஷன்ஸ் பை பண்ணுறது, செல் பண்ணுறது, இல்லை நேக்கட் கால்ஸ் ஆர் நேக்கட் புட்ஸ். இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸும் வருது. ஸோ முக்கியமான விஷயங்கள் என்னென்னா இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்கலாம்னா ரிஸ்க் இல்லாமல் ஃபஸ்ட்டு 15 days ஃப்ரீயாக விட்டுட்டு லாஸ்ட்டு 15 daysல ஒரு 1 or 2 weeks மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு மேக் அ குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு 15 days விட்டுருங்க.
விட்டுட்ட பிறகு செகண்ட் திங் இஸ் செக் ஃபார் விச் எவர் ஸ்கிரிப்ட் இஸ் நாட் மூவ்ட் மோர் தென் 5 to 7%. அந்த மந்த்துக்குள்ளே லோ டு ஹை இல்லை ஹை டு லோ 5-7% இருக்க ஸ்கிரிப்ட் எல்லாம் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி தனியாக எடுத்துட்ட பிறகு அதோட ட்ரெண்டை பார்க்கணும். ட்ரெண்டை பார்த்துட்டு காலாக புட்டான்றது தெரிஞ்சிட்ட பிறகு நீங்கள் பை பண்ணிங்கன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா டெஃபினெட்லி இட் வில் கிவ் யூ அ குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ இது உங்களுக்கும் யூஸ் ஆகும். என்னென்னா இதில் 2 விஷயம் நான் கற்றுக் கொடுத்துட்டேன். என்னென்னா எந்த டைமில் எடுக்கணும்னா ஆஃப்டர் 15 days. அதே மாதிரி எந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறதும் பர்சன்டேஜ் வச்சும் எந்த மாதிரி ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணலான்றதும் ஐ ஹவ் தாட் யூ. தேர்ட் திங் இஸ் யூ நீட் டு நோ ப்ராப்பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஒரு வேளை ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இருக்கா இல்லைனா சைட்வேஸில் இருக்கா. இது சைட்வேஸில் இட் டசன்ட் ஒர்க். சைட்வேஸ் மார்க்கெட் இப்போ ஒரு 5% 6% தான் மூவ் ஆகும்னா அந்த இடத்துல உள்ளே போய் நீங்கள் 6% தான் மூவ் ஆகிருக்கு, எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த டைமை பிடிச்சோன்னா அடுத்த நாளே உங்களுக்கு பேலன்ஸ் 10% ஏறிடும், ஃபுல்லாக பிடிச்சிட்டு வரலன்னா மூவ் ஆகாது. because that is a sideways market. So அந்த டைமில் it doesn't work. So it has to be a trending market and எந்த ட்ரெண்டில் இருக்குது அண்ட் டெக்னிக்கலாக என்ன பொசிஷனில் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ அது ஐ கேனாட் டீச் ஹியர். ஸோ அதை தான் நம்ம ட்ரேட் அச்சீவர்ஸில் நார்மலாகவே கிளாஸஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காது. அது ஒரு சப்ஜெக்டும் இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 14 subjects to ஐடென்டிஃபை இது அப் ட்ரெண்டாக இல்லை டவுன் ட்ரெண்டாக, எந்த டேரெக்ஷனில் போகுது, எங்கே ஸ்டாப் ஆக போகுது. இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சேனலுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. போன இதுவில் நம்ம ரிவ்யூ ப்ரிவியூவில் பை சொல்லிகிட்டே இருந்தோம். அதே மாதிரி இப்போ ட்ரெண்டு எப்போ என்ன ட்ரெண்டு நெக்ஸ்ட்டு எப்படி போக போகுது. ஸோ அந்த டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா அது இங்கே சொல்லி தர முடியாது. பிகாஸ் வி ஹேவ் ஆல்மோஸ்ட் 14 subjects. அந்த ஒரு டெக்னிக்கலாக உங்களுக்கு ட்ரெண்டு என்ன, அது எந்த பக்கம் போகுதுன்றதை பார்க்குறதுக்கே வி ஹேவ் ஆல்மோஸ்ட் 14 subjects. ஸோ அது ஃபுல்லாக தெரிஞ்சு இந்த 3த்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு மேக் சம் குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இன் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் ஆஸ் வெல். ஸோ இதுதான் நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒரு ஜஸ்ட் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்கன்னா ஏதோ ஒன்று தெரியாமல் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலான்ற போது ஏதோ ஒன்று ஓகே பை இல்லை கால் இல்லை புட்டுன்னு எடுக்கிறது இல்லை. இட் ஹேஸ் ஸோ மச் ஆஃப் திங்ஸ் இன்சைட் ஆஃப் இட். ஒரு டைம் பார்க்குறதா இருக்கட்டும், அது எப்படி சூஸ் பண்ண இருக்கட்டும், ஒரு ஸ்கிரிப்ட் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை அதில் டெக்னிக்கலாக என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குது, இப்போ என்ன சைடில் இருக்குது, எப்படி போக போகுது, எவ்வளோ தூரம் போக போகுது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது தான் வில் பி ஏபிள் டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ஸோ இன்கேஸ் இந்த 2 விஷயம் சொல்லி கொடுத்துட்டேன். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் அபவுட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் as well, we at Trade Achievers we teach people. அண்ட் அதே மாதிரி தான் 14 subjects இருக்குது. அதில் ட்ரெண்ட் அனாலிசிஸ், ட்ரெண்ட் ரிவர்சல்ஸ், எங்கே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது, ட்ரெண்ட் லைன் சேனல் சப்போர்ட்ஸ், இந்த மாதிரி 14 different subjects are there. அண்ட் அதே மாதிரி we have option strategy courses as well. அதில் பார்த்திங்கன்னா we have different types of strategy. இது ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி தான். அதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகுது. அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா they will give you all the details. அண்ட் அதே மாதிரி நான் ரெகுலராக சொல்கிற மாதிரியே தான் இந்த மந்த் எண்டு வரைக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் என்னென்னா, இப்போ மார்ஜின் ரூல்ஸ் வந்ததுனால இன்வெஸ்டரை தவிர நீங்கள் ட்ரேடராக பண்ணணும்னு நினச்சிங்கனால் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். வேறு எதுவுமே ஃபியூச்சர்ஸ்லாம் யூ நீட் அ லாட் ஆஃப் மணி. ஸோ ஒரு ரீட்டைல் ட்ரேடர் எல்லாருக்கிட்டையுமே அவ்வளோ ஃபுல் ஃபண்ட்ஸ் வச்சு ஃபியூச்சரில் பண்ண முடியுமான்றது இல்லாத பட்சத்தில் they can always go and opt for options market. So அப்போ அந்த ஆப்ஷன்ஸில் ஃபண்ட்ஸும் கம்மி, whereas profit can also be expected in a good way. ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம கோர்ஸில் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆப்ஷனும் அட்வான்ஸும் சேர்த்து எடுக்கிறவங்களுக்கும் we have a special offers as well. ஸோ அதையும் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க இப்போ உங்களுக்கு ஏற்கனவே டெக்னிக்கல் தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா திஸ் வில் கிவ் யூ another benefit. இல்லை அப்பயும் புரியலைனாலும் ரீச் அவுட் டு us, we are more than able to help you. இதெல்லாம் எத்தனை வருஷம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை தான் we are teaching it. நம்ம ஏதோ நிறைய பேர் என்ன நினைக்குதுன்னா, சார் இதெல்லாம் நான் நெட்லேயே பார்த்துருக்கேன். there is a difference between an experience and what you see in net. இப்போ இன்டர்நெட்டில் ஒரு சப்போர்ட் சொல்லி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சப்போர்ட் போடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல உடைக்குமா இல்லை இங்கே சஸ்டைன் ஆகி திரும்புமான்னு சொல்ல மாட்டேன். அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஐ ஹவ் மேட் சர்டன் ரூல்ஸ். இந்த இடத்துல உடைக்கும், இந்த இடத்துல உடைக்காது, இங்கேருந்து திரும்பி போகும். அதெல்லாம் தான் நம்ம ரிவ்யூ ப்ரிவ்யூ ஷோலையாக இருக்கட்டும், நம்மளோட டாப் 3 பிக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் we are showing it. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அதை கற்றுக்கிட்டு பண்ணும்போது டெஃபினெட்லி you will be also able to make some good amount of trades. All right, and ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை ட்ரை டு மாஸ்டர் திஸ் ஆர்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆன் ஸ்டாக் ஆப்ஷன் பையிங். ஸோ பின்னாடி போய் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி இட் வில் ஒர்க். அண்ட் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா டெஃபினெட்லி கிவ் அஸ் அ கமெண்ட் இன் தி பிலோ. அண்ட் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆச்சுன்றதும் நெக்ஸ்ட் வரப்போகிற ட்ரேட்ஸ்லாம் பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். we are more than happy to hear from you. And I hope this video was useful and thank you very much for joining. Take care.